ஞானசேகரனுக்கு சாகும் வரை தண்டனைன்னு சொல்லி தற்பொழுது ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது தற்போதுன்றதுக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு வரைக்கும் அவகிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னாக்கா, இப்போதைக்கு இப்படி இருங்க, இது திரும்பவும் அதான் ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞரை என்ன சொன்னார்னா, நாங்க அப்பீல் செய்வோம் அப்படின்றாங்க. நான் 2021 ஒரு புகார் கொடுத்திருந்தேன். ஒரு இதே மாதிரியான கேஸ் தான். இதே பாலியல் குற்றங்கள், இதே மாதிரி நிர்வாண படங்கள் எடுக்கப்படுது, இதே மாதிரி பெண்கள் மிரட்டப்படுறாங்க. அதை செஞ்சவங்க எல்லாம் திமுக சார்ந்த பலர் இருக்காங்க. அதுல அதை சார்ந்த ஒரு வழக்கு கொடுக்கிறோம். அது எழும்பூர் நீதிமன்றத்துல காவல்துறை விசாரணைக்கு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறோம். காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தாம இருந்தது. இன்னொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா, நாங்க இந்திய தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்டே அந்த தகவலை கொடுத்தோம். அவங்க காவல்துறை காரணம் கேட்கும் பொழுது, தமிழச்சி குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அடையாளமற்றவர்கள், எந்த நம்பர், தொலைபேசி நம்பர் இல்ல, அட்ரஸ் இல்ல, எதுவுமே இல்லன்னு பொய் சொன்னாங்க. முதல்ல அந்த வழக்கை என் மேல போட சொல்லுங்களா? ஏன்னா நான் தமிழக காவல்துறை மேல பகிரங்கமா இந்த மக்களுக்கு முன்பு உண்மையான கருத்துக்களை சொல்றேன். அது அவதூறுன்னு சொல்லி என் மேல கேஸ் போட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் என்னன்னாக்கா, தமிழக காவல்துறை இந்த செல்போன் விவகாரம் எடுத்துங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் காவல்துறை அதை ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட போனை லேபுக்கு அனுப்பணும். லேப்ல விசாரணைக்கு உட்படுத்தணும். சரிங்களா? அந்த வீடியோக்கெல்லாம் மிரட்டுற வீடியோக்கள் சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் கொடுக்கும் பொழுது அதுல இருக்க வார்த்தையை கவனிக்கணும். சரி, நீங்க உறுதிப்படுத்தணும்னா அதை லேபுக்கு அனுப்பணும். அது லூலு குரலான்னு லூலுடைய குரலை பேச விட்டு நாங்க கொடுக்குற ஆதாரத்தையும் பார்த்து சரின்னு சொல்லணும். ஏற்கனவே அந்த காணொலிகள் எல்லாமே லைவ்ல வருது. நாங்க லைவ்ல இருக்கும் பொழுது நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்பாட்டாளர் தமிழச்சி மேம் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த 2024 டிசம்பர் 23 அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தது. அந்த இதுல ஈடுபட்ட ஞானசேகரனருக்கு, அதாவது கடந்த 28 அவர்தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபணமாகி இப்போ அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப அவசரமாக இந்த தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதனுடைய அடிப்படை காரணமே அரசியல் காரணங்களுக்காக. திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற பலர் பல வகையில பாலியல் குற்றச்சாட்டுகளை சிக்கியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே வேற சில வழக்குகளும் இருக்கு. அப்ப இதுலயும் பரபரப்பா இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. தேசிய மகளிர் ஆணையம் தானாகவே முன்வந்து தமிழ்நாட்டுல மம்தா என்கிற மேடம் விசாரணை நடத்துறாங்க. இந்த விசாரணை அடிப்படையில தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அழுத்தங்கள்லாம் வரும்பொழுது திமுக அவசரமாக வழக்கு பதிவு செய்யறாங்க. அப்போ அந்த மாணவி கிட்ட விசாரணை நடக்கும் பொழுது அவங்க பல்வேறு தகவல்லாம் சொல்றாங்க. நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. எனக்கு முன்னாடியே சார்ன்னு சொல்லி பேசுறாங்க. என்ன அந்த காட்சிகள் இப்ப நான் என்ன அவ அதாவது கட்டாய வல்லுறவுக்கு உட்படுத்தும் பொழுது அந்த வீடியோ காட்சியாக அவ எடுத்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது, இப்போ ஒரு திருட்டு, ஒரு சங்கிலி பறிப்பு திருட்டு நடக்குதுன்னு வச்சீங்களா, ஒருத்தவ ஸ்கூட்டர்ல போகும்பொழுது பின்னாடி உட்காந்து ஒன்னொருத்தவ சங்கிலிய பறிச்சு இழுப்பான். ஒரு கூட்டாக சேர்ந்து கூட்டு கொலைகளை ஈடுபடுவது, ஒரு பாலியல் விவகாரம் வருவது. அந்த பாலியல் குற்றவாளி வீடியோ எடுக்கிறானா, அந்த வீடியோவை யாரு கடப்புறா, யார் எதுக்காக அப்படியான படங்களை எடுக்கிறான்ற அடிப்படை கேள்வி ஒண்ணு இருக்கு. அந்த கேள்வியை நோக்கி அந்த விவாதம் நடக்கல. அதே மாதிரி அந்த வீடியோ எடுக்கும் பொழுது இந்த சார் கிட்ட நீ போகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அதை பத்தியும் வெளியே வரல. அந்த சர்ச்சை, அந்த சார்ந்த விசாரணை தொடர்பாக என்ன நடந்ததுன்னு இதுவரைக்கும் தெளிவான விளக்கங்களும் சமூக ஊடகங்கள்ல வரல. நீங்க சொன்னபடி அன்றைய காலத்துல அந்த சம்பவம், சென்ற வருடம் நடந்த சம்பவம், அதன் தொடர்பாக என்ன நடந்ததுன்னு ஒவ்வொரு சின்ன விஷயம் நடக்கும் போதும் சமூக ஊடகங்கள்ல தொடர்பான விவாதம் வரும். அது நடக்கவே இல்லை. திடீர்னு 4 நாட்களுக்கு முன்பு ஜூன் 2 தீர்ப்பு வரும்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது 30
வருடம் தண்டனை, 90,000 அபராதம் அப்படின்றது திட்டமிட்டு கருத்துடைப்புக்காக அது உருவாக்கப்பட்டது. ஒருவேளை குற்றம் வந்து குறைவாக இருந்து அது வந்து சமூக ஊடகங்களில் விமர்சனமா மாறக்கூடாதுன்றதாகத்தான் ஞானசேகரனுக்கு சாகும் வரை தண்டனைன்னு சொல்லி தற்பொழுது ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இது தற்போதுன்றதுக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு வரைக்கும் அவகிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னாக்கா, இப்போதைக்கு இப்படி இருங்க, இது வந்து திரும்பவும் அதான் ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞரை என்ன சொன்னார்னா, நாங்க அப்பீல் செய்வோம் அப்படின்றாங்க. அப்ப அப்பீல் செய்வோம்னாக்கா மறுமுறையீடு வரும்பொழுது அந்த மறுமுறையீடை இப்ப செய்ய மாட்டாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு எடுத்துட்டு வருவாங்க. என்னன்னா, ஞானசேகரன் என்பவர் ஒரு திமுகவுல ஒரு முக்கிய பிரமுகர்களுக்கு மாமா வேலை பார்க்கிற ஒரு நபராக இருக்கிறார். இந்த நபர் காப்பாற்றப்படலனாக்கா சிறைக்குள்ள இருந்து வேற ஏதோ ஒரு வகையிலாக தங்களுக்கு நெருக்கடி வரும்ன்றதால ஒண்ணு நான் கண்டிப்பா பாதுகாப்பேன். இந்த அடிப்படையில தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமாக பேசி சமாதானப்படுத்திட்டு இப்படி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வந்து இந்த தீர்ப்பு வந்து எந்த அடிப்படையில கொடுத்திருக்காங்கன்னா, பிஎன்சி புதிய குற்றவியல் தண்டனை சட்ட பிரிவுகளின் படி என்னன்னாக்கா, ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா 6 மாசத்துக்குள்ள விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனைக்கு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும் என்பது வந்து முக்கிய விதியா இருக்கு. ஏன்னா பல பாலியல் குற்றங்கள் 5 வருடங்களுக்கு மேலாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இதை சுட்டி காட்டுறது வந்து ஞானசேகரனின் வழக்கறிஞர் அவர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு விரைவாக தீர்ப்பு வருதுன்றதுக்கு இந்த குற்றவியல் புதிய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில தான், இந்த பிஎன்சி சட்ட பிரிவின் அடிப்படையில் தான் இந்த விவாதம் வந்து இந்த சம்பவம் சார்ந்த சர்ச்சை தீவிரப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அப்படின்னாக்கா, நான் 2021 ஒரு புகார் கொடுத்திருந்தேன். ஒரு இதே மாதிரியான கேஸ் தான், இதே பாலியல் குற்றங்கள், இதே மாதிரி நிர்வாண படங்கள் எடுக்கப்படுது, இதே மாதிரி பெண்கள் மிரட்டப்படுறாங்க. அதை செஞ்சவங்க எல்லாம் திமுக சார்ந்த பலர் இருக்காங்க. அதுல அதை சார்ந்த ஒரு வழக்கு கொடுக்கிறோம். அது வந்து எழும்பூர் நீதிமன்றத்துல காவல்துறை விசாரணைக்கு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறோம். காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தாம இருந்தது. இன்னொரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா, நாங்க இந்திய தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்டே அந்த தகவலை கொடுத்தோம். அவங்க வந்து காவல்துறையிட்ட காரணம் கேட்கும் பொழுது, தமிழச்சி குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எல்லாம் வந்து அடையாளமற்றவர்கள், எந்த நம்பர், தொலைபேசி நம்பர் இல்ல, அட்ரஸ் இல்ல, எதுவுமே இல்லைன்னு பொய் சொன்னாங்க. என்னையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தாம பொய் சொல்றாங்க. என்ன விசாரணைக்கு உட்படுத்தவும் இல்லை. அதுல நான் கொடுத்த அட்ரஸ், அவங்க அட்ரஸ், தொலைபேசி எண் எல்லாமே இருக்கு. அப்ப ஒரு பொய் சொல்லி தேசிய மகளிர் ஆணையத்துக்கே வந்து உயர்மட்ட அளவுல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில காவல்துறை இயங்குது. அதுக்கு பிறகு அப்ப வரும்போது இந்த பிஎன்சி சட்டம் வரல. இரண்டாவது முறை, சென்ற முறை 2024 தமிழக காவல்துறை எதுக்காக இப்படி பொய்யான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதன் மூலியமாக பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றுகிறதா? ஒரு அரசு அதிகாரம் மிக்க ஒரு வட்டத்தில் நடைபெறும் பாலியல் குற்றங்கள், இவ்வாறான தலையீடுகள் வந்து வருவது தவிர்க்கணும். ஏன்னா இது வந்து பெண்கள் சார்ந்த பாலியல் வன்புணர்வுகள், கொலைகள், வேற வகையில எது நடந்தாலும் அதுல அரசியல் தலையீடு வரக்கூடாது. பெண்களுக்கான நீதி கிடைக்கணும். பெண்கள் போராட்டங்களுக்கு அரசு வந்து முன் வந்து அவர்களுக்கு ஆதரவா நிக்கணும். அந்த வேலையை வந்து திமுக அரசு எதுக்காக செய்ய மாட்டுது? இப்போ இப்ப 2024 நான் வந்து பொதுநல வழக்கு போடுறேன். அப்ப பெஞ்ச் அமர்வு நீதிபதிகள் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. விசாரணைக்கு உட்படுத்தும் போது தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து ஒரு பெண் வழக்கறிஞர் என்னுடைய வழக்கு சார்ந்து நீதிமன்றத்துல நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்றத வந்து குறிப்பெடுக்கிறாங்க. அப்ப நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் மாசம் 26ஆம் தேதி வந்து நீங்க விசாரணைக்கு உட்படுத்திட்டு தமிழச்சி என்பவர் புகார் கொடுத்திருந்த விசாரணை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் விசாரணை வந்து இது உறுதிப்படுத்தி குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யணும்னு சொல்லி உத்தரவு போட்டதோட, கடந்த 3 வருடங்களாக இந்த புகார் ஏன் விசாரணைக்கு உட்படுத்தப்படாமலே நீங்க காலதாமதம் பண்றீங்க? இது வந்து தொடர்ந்து இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறைய கடுமையா விமர்சனத்துக்கும் நீதிபதிகள் உட்படுத்தினாங்க. ஆனா சென்ற வருடம் அது மாதிரி எதுவுமே காவல்துறை செய்யல. திரும்பவும் தேசிய மகளிர் ஆணையம் வந்து கேள்வி கேட்கிறாங்க. திரும்பவும் பொய்யான அறிக்கையை காவல்துறை கொடுக்குது. அதுவும் வந்து என்னுடைய வழக்கு கிடையாது, வேற யாரோ ஒரு பெண்ணுடைய வழக்கு நான் வந்து பதிவு பண்ணி
தேசிய மகளிர் ஆணைக்கு 2 முறை பொய்யான என்னுடைய வழக்கு எண்ணே கிடையாது. அப்போ ஒரு வழக்கு எண்ணே மாற்றி பொய்யாக பேசி ஒரு காவல்துறை செயல்படுதுன்னா அப்ப நோக்கம் என்ன? அதுல என்னுடைய வழக்குல வந்து பாத்தீங்கன்னா சுபவிலாம் நான் வந்து பேரை சேர்க்கணும்னு சொன்னேன். அவங்க காவல்துறையில என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நீங்க ஏற்கனவே கொடுத்ததுல வந்து 12 பேர் இருக்காங்க. அதுல அன்புமதின்னு ஒருத்தவர். அன்புமதி வந்து திமுக மதுரை நிர்வாகி. இவர் வந்து கணவனும் மனைவியும் மாறி மாறி செக்ஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் லூலு தன்னுடைய குழுல வச்சிருக்காரு. பெரியார் பெயரை சொல்லி பெண்களை தயார்படுத்துறாங்க அதுல. அப்ப தயார்படுத்தி அதன் மூலியமாக வரும் பெண்களை பாலியல் தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பாலியல் தேவைக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த மாதிரியே அவங்கள வந்து படம் எடுக்கிறாங்க. சில பெண்கள் வந்து போதைக்கு ஏதோ ஒரு வகையில ஜூஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்து அவங்க நிதானம் இல்லாத பொழுதும் அந்த சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா ஒரு பெண் வந்து அப்படி இருக்கும்பொழுது படங்களை எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. அதையெல்லாம் செய்யறாங்கன்னா அந்த படங்கள் எங்க போகுதுன்ற கேள்விதான் நான் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்கேன். ஞானசேகரன் விவகாரத்திலயும் அந்த படங்கள் ஒரு கருவி வேலை செய்யுதுன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தாம நாங்க வந்து தண்டனைக்கு உட்படுத்திட்டோம், ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தமிழ் சமூகத்துக்கு முன்பு இந்த உலகத்துக்கு முன்பு காட்ட முற்படுறது வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனம். அதான் மேம், இப்ப வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யார் அந்த சார் அப்படின்னு யாருமே கிடையாது. அதாவது அந்த போன்ல சும்மா வந்து பேசியிருக்காங்க. அந்த நேரங்கள்ல, அதாவது அந்த குற்றம் நடக்கும் நேரத்துல வந்து அவருடைய போன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததாகவும் அவருக்கு எந்த ஒரு அழைப்பும் வரல. அந்த பொண்ணை நம்ப வைக்கணும், அதாவது அந்த பல்கலைக்கழகத்துல நானும் வந்து வேலை செய்யறேன்றத நம்ப வைக்கணும்ன்றதுக்காக தான் வந்து போன் பேசினாரு. அந்த டைம்ல வந்து அவருக்கு எந்த காலும் எந்த அழைப்பும் வரல. இனிமேல யார் அந்த சார் அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி அவதூறு பரப்புனீங்க அப்படின்னா அவங்க மேல வந்து கண்டிப்பா அவதூறு வழக்கு போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த வழக்கை ஏமல போட சொல்லுங்களா. ஏன்னா நான் தமிழக காவல்துறை மேல பகிரங்கமா இந்த மக்களுக்கு முன்பு உண்மையான கருத்துக்களை சொல்றேன். அது அவதூறுன்னு சொல்லி என் மேல கேஸ் போட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் என்னன்னாக்கா, தமிழக காவல்துறை இந்த செல்போன் விவகாரம் எடுத்துங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்து காவல்துறை அத வந்து ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட போனை வந்து லேபுக்கு அனுப்பணும். லேப்ல வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும். சரிங்களா? சென்ற வருடம் சைபர் கிரைம் பி பிரிவை சார்ந்த இப்போதைக்கு அவருடைய பெயரை வந்து தவிர்க்கிற அந்த நபர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை வந்து என்ன சொல்றாருனாக்கா, லூலுவுடைய வீடியோ, லூலு பகிரங்கமாக லைவ்ல சமூக ஊடகங்களில் பேசுற வீடியோக்கள் ஆதாரம்லாம் கொடுக்கிறோம். அதுல வந்து அவங்க மிரட்டுற காட்சிகள்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு சக அதிகாரி கேட்கிறாரு, இது லூலு தான் பேசியது என்பதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சமூக ஊடகங்கள்ல கடக்கிற ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கு. அந்த வீடியோக்கள்லாம் மிரட்டுற வீடியோக்கள் சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் கொடுக்கும் பொழுது அதுல இருக்க வார்த்தையை கவனிக்கணும். சரி, நீங்க வந்து உறுதிப்படுத்தணும்னா அதை வந்து லேபுக்கு அனுப்பணும். அது லூலு குரலான்னு லூலுடைய குரலை பேச விட்டு நாங்க கொடுக்குற ஆதாரத்தையும் பார்த்து சரின்னு சொல்லணும். ஏற்கனவே அந்த காணொலிகள் எல்லாமே லைவ்ல வருது. நாங்க லைவ்ல இருக்கும் பொழுது நாங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஒரு காவல்துறை இந்த ரேஞ்சுக்கு மூலக்கட்டத்தனமா பேசுதுனாக்கா அதோடைய நோக்கம் என்ன? கூடுமான வரைக்கும் பெண்களிடம் கேள்வி கேட்கறதுனா அறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த ஒரு இந்த ஆதாரங்கள் சார்ந்த அறிவியல் ஆதாரங்கள் சார்ந்த இந்த கேள்விகளை முன்வைக்கணும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நோக்கம் இருக்கு. அது ஏன்னு சொன்னாக்கா அந்த விசாரணையில இருக்கும் பொழுது தமிழச்சியை ஸ்பெஷலாக விசாரிங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து உத்தரவு வந்ததா அவரு வந்து அந்த அதிகாரியாட்ட சொல்றாரு. அப்ப நான் கேட்டேன், ஸ்பெஷலா விசாரிக்கணும், அந்த ஸ்பெஷல் என்னன்னு தெரியல, அது போக போகத்தான் தெரியும், இப்போதைக்கு நீங்க என்ன விசாரிங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க ரொம்ப யோக்கியமான காவல்துறை அதிகாரியாக இருந்தா 2020 லூலு மாஃபியா பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஒரு பெண் வந்து புகார் செய்யறாங்க. அந்த புகார் வந்து நீதிபதி அந்த பெண்ணை தனிமையில விசாரணைக்கு உட்படுத்தி என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுல விபச்சாரத்துக்கு தூண்டுதலுக்கு உட்படுத்திய பெண்களை பயன்படுத்தி கொண்ட ஆதாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது இதை வந்து நீங்க விபச்சார சட்ட பிரிவுகளோட நீங்க இந்த கையில எடுக்கலாம் போது அந்த காவல்துறை நாங்க அந்த அடிப்படையில தான் நாங்க வழக்கு பதிவு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அதை வந்து நான் தான் தேசிய மகளிர் ஆணையத்துக்கிட்ட போய் முறையிட்டு அதை வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு ஜனவரி 2023 இப்ப ஞானசேகரன் வழக்கு நடக்கிற அதே சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் மகளிர் சார்ந்த அந்த நீதிமன்றத்தில் தான் நடக்குது. அந்த வழக்கு நடக்க ஆரம்பிச்சு 7வது மாசம்தான் கலாச்சேத்ரான்ற ஒரு கல்லூரி பேராசிரியருக்கான பாலியல் சர்ச்சை விவாதமும் அது சார்ந்த விசாரணைகளும் அங்க நடக்குது. இப்போ 2023 நடக்க ஆரம்பிச்ச விசாரணை எப்படி பாத்தீங்கன்னாக்கா, அது குற்றச்சாட்டப்பட்ட லூலு என்பவர் உதயநிதி BA கிட்ட பேசியதாகவும், அவங்க தரப்புல இருந்து எங்களுக்கு ஆதரவு இருக்கும், இந்த இதுல வந்து எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு பகிரங்கமா பேசுறாங்க சமூக ஊடகங்கள். அந்த ஆடியோவை நாங்க வெளியிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லூலு தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னால யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு A1 குற்றச்சாட்டப்பட்டவர். அவங்க A1 குற்றச்சாட்டப்பட்ட அந்த நபர் சமூக ஊடகங்களை உதயநிதி BA உடைய பெயரை வந்து பயன்படுத்துகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரக்கோணம் மாணவி அதே மாதிரி உதயநிதி BA பெயரை வந்து பயன்படுத்துகிறார். அப்படி பார்க்கும் பொழுது திமுக ஆட்சியாளர்களில் ஒட்டுமொத்தமா நான் சொல்ல வரல, அதுல ஒரு குறிப்பிட்ட இந்த துணை முதலமைச்சருக்கு BAக்கள்லாம் என்ன மாதிரியான வேலை பார்க்கிறார்கள், மாமா வேலைகளா பார்க்கிறார்கள் சொல்லி நான் பகிரமா குற்றச்சாட்டு வைக்கிறேன். தமிழக அரசு என் மேல் வழக்கு முடியுமா? தைரியம் தான் போட சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு ஐரோப்பிய மனித உரிமை அமைப்பு செயல்பாடுகளாக மட்டும் இல்ல, பெண்கள் அமைப்பு செயல்பாடுகளாகவும் இருக்க, எங்களை மாதிரி நாங்க கொடுத்த புகாரையே, குறிப்பா நான் கொடுத்த புகாரையே 5 வருஷமா முன்னெடுக்காம வச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அமைப்பை உங்க கட்சியை சார்ந்த மதுரை நிர்வாகி மிக சமீபத்துல MK ஸ்டாலினை சந்திச்சு ஷால்வ போத்துறாரு. இன்னொரு பாலியல் பொறுக்கி சுபவி சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் பல பெண்களை பாலியல் ரீதியாக சூழலுக்கு உட்படுத்தி வருகிறார். இப்ப என்ன தெரியுமா இவங்க நினைக்கிறாங்க, ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டா பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட நபராக இருக்கணும், வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட நபராக இருக்கணும். அப்படித்தான் அந்த மாதிரியான வாழ்க்கைகள் தான் ஐயோ பெண் பாதிப்பு ஏற்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தையும் அப்படிதான் மாற்ற முற்பட்டாங்க. இந்த ஞானசேகரன் விவகாரத்தையும் அப்படிதான் ஒரு மாதிரியா பேசி பெண் பாதிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சுட்டு இந்த லூலு விவகாரத்துல வந்து வரும்போது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நவீனமான முறையை வந்து சுபவி கும்பல் கையாண்டுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் கடந்த உறவு பெண்களை கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய குழுக்குள்ள எடுத்துட்டு வந்து பெரியார் அதை சொன்னாரு, பெரியார் இப்படி சொன்னாரு, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு குடும்ப முறையில உங்களுக்கு கணவனுக்கு தெரியாம உங்க பாலியல் தேவையை தீர்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஆண்கள் எல்லாம் நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஆண் நண்பர்களா இருக்காங்கன்னு சொல்லி பெண்களை அப்படி பயன்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் படங்கள் எடுக்கப்பட்ட படங்கள் பின்னாடி வச்சு மிரட்டப்பட்டிருக்கு. அப்ப சுபவி வச்சிருக்க கும்பலுக்குடைய நோக்கம் என்ன? சுபவி ஒரு நபர் இன்னொரு நபர் சொல்லனாக்கா ஞானசேகரன் அந்த பெண்ணின் நிர்வாண படத்தையோ வேற எந்த வகையிலயோ எதுவுமே வெளியிடல. ஆனா திமுக ஐடி வின் சேர்ந்த பென்டாக் என்ற ஒரு நபர் ஒரு பெண்ணோட முழு நிர்வாண படத்தை ட்விட்டர் ஸ்பேசஸ்ல வெளியிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருனாக்கா, திராவிடம் தான் எங்களுக்கு கல்வி கொடுத்தது, திராவிடம் தான் எனக்கு சோறு போட்டுது, திராவிடம் தான் எனக்கு முட்டை கொடுத்ததுன்னு சொல்றாரு. அதுக்கு நன்றி விசுவாசமா இருக்கணும்னாக்கா பெண்கள் நிர்வாண படங்களை போடுவீங்களா? திராவிடம் கல்வி கொடுத்தது, திராவிடம் கல்வி கொடுத்ததுன்னா இந்த நவீன காலத்துல இந்த நவீன இதுல வந்து திராவிடம் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தாது, சலுகைகள் கொடுத்து பெண்களை தன்னுடைய பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ற அளவுக்கு இருக்கத்தான் திராவிட மாடலான்ற ஒரு கேள்வி வருது. அதை சார்ந்து நம்ம இந்த சம்பவத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. அப்ப ஒரு காவல்துறை தமிழச்சி கொடுத்த புகாரில் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு பொய்யான அறிக்கை அனுப்புது. அதுவும் வழக்கு ஏற்பட என்னுடைய வழக்கு இல்ல, வேற இன்னொரு பொண்ணுடைய வழக்கு வந்து மாற்றி எழுதுதுன்னா உங்களுடைய விசாரணையின் தரம் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம சொல்ல முடியாது. அதுல எவ்வளவு அரசியல் தலையீடு இருக்கிறதால இப்படியான ஒரு பொய்யான அறிக்கைகளை தயார் பண்ணி தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அனுப்புறீங்க. தமிழக முதல்வர் கண்காணிப்புல இருக்கிற காவல்துறை இந்த அவலட்சணமான நிலையில செயல்படுத்து, அதுவும் பெண்கள் விவகாரத்துல அப்படின்ன பொழுது இந்த விவகாரத்துல அந்த
சுந்தரவல்லியும் இருக்காங்க. அந்த பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றும் பொருட்டு சுந்தரவல்லியா செயல்படுறாங்க. அவரும் வந்து ஏற்கனவே திருமணம் மதத்துல இருந்து விலகி வந்தவங்க. அவங்க அரசியல் ரீதியா அவங்க கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அரசியலா அவங்க பேசுறவங்க தான். ஆனா பாலியல் பொறுக்கிகளை தன்னுடைய பாலியல் தேவைக்கு பயன்படுத்தி கொள்கிற நிலையில இருக்கிற சுந்தரவல்லி போன்றவர்கள் மீதும் நாங்க சிஎஸ்ஆர் வாங்கி வச்சிருக்கோம். அப்ப இதையெல்லாம் வந்து எப்படி விசாரணைக்கு உட்படுத்த போறீங்க? நாங்க வந்து இப்ப வந்து ஞானசேகரன் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து நாங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் கேட்டோம். கிரிமினல் வழக்குக்கு வந்து இந்த இதுல வந்து ஞானசேகரனுக்கு கொடுக்கல, சாட்சிகளை கரைக்கும் பொருட்டு செயல்படுவார்ட்டு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்போ ஏன் அது கொடுக்கலன்னா, ஒருவேளை இது பரபரப்பா ஆகாம இருந்து தேசிய மகளிர் ஆணையம் தலையீடு இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. ஆனா லூலு பாலியல் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த பெண் வந்து நீதிமன்ற இதுல விசாரணைக்கே உட்படுத்தப்படாம A1 குற்றவாளி லூலுவும் A2 குற்றவாளி பவானியும் A5 குற்றம் சாட்டப்பட்ட லோகனும் இருக்காங்க. அப்ப குற்றவாளிகளை விசாரணைக்கு உட்படுத்தாமலே நீங்க நீதிமன்றம் அளவுக்கு ஒரு விசாரணை வந்து நீதிமன்றம் அளவுக்கு வருதுன்னா அது எப்பேற்பட்ட நோக்கம் கொண்டதாக இருக்கும்? இதையெல்லாம் வந்து என்னன்னா, இப்பொழுதைக்கு லூலுடைய விவகாரத்தை இந்த காவல்துறை எப்படி கையில எடுக்குதுன்னா, அந்த லூலுக்குழில் பாதிக்கப்பட்ட 5க்கு மேற்பட்ட பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. 5 வருஷம் ஆகுது. யாருடைய கேஸையும் வந்து விசாரணைக்கு புகாரை வந்து கூட்டு என்ன எதிர்கூட விசாரணைக்கு உட்படுத்தல. இப்ப நான் தொடர்ந்து லூலு மாஃபியா பாலியல் குற்றங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதால ஓரளவுக்கு என்னை வந்து எந்த வகையெல்லாம் ட்விட்டர் மூலியமா இழிவுபடுத்த முடியுமோ, பேஸ்புக் மூலியமா இழிவுபடுத்த முடியுமோ, சமூக ஊடகங்களை எப்படி எல்லாம் இழிவுபடுத்துமோ அது ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. 4 வருஷமா அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப 1 வருஷமா தான் அமைதியா இருக்காங்க. ஏன்னாக்கா நான் எல்லாரும் மேலே அவமதிப்பு வழக்கு போட்டுட்டு இருக்கேன். எல்லாரையும் வந்து அரசியல் ரீதியா வந்து நாங்க கேள்வி எழுப்புறோம். அப்ப இது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமற்றது. என்னுடைய நிர்வாண படங்களை ஒரு திமுக ஐடி விண்ணை சேர்ந்த பென்டாக் என்பவர் வெளியிடுறாரு. நக்கீரன் செய்தியா வருது. அதையெல்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலையிட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாரு? இதுவும் வந்து பிஎன்சி புதிய குற்றவியல் தண்டனை சட்டத்தின் அடிப்படையில வருது. இப்ப மதுரை அன்புமதி திமுக நிர்வாகி என்ன பண்றாருன்னா, சாட்சி ஆதாரங்களை வந்து அழிச்சிட்டாரு. அவர் பழைய பேஸ்புக்ல இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி குற்றச்செயல்ல ஈடுபட்டார். அவர் வந்து அந்த பேஸ்புக் அழிச்சிட்டு புதிய பேஸ்புக் உருவாக்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி பெரியார் சவுண்ட் பார்த்தா பழைய பேஸ்புக் அழிச்சிட்டு புதிய பேஸ்புக் உருவாக்கி வச்சிருக்காரு. பென்டாக்க பாத்தீங்கன்னாக்கா ட்விட்டர்ல அவர் போட்ட ட்வீட் எல்லாம் அழிச்சிட்டு ட்வீட் பக்கத்தையே மாத்திட்டாரு. வேற ஒரு புதுசா ஒரு ட்வீட் உருவாக்கி இருக்கிறார். அப்ப நீங்க குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களுக்கு காப்பாற்றும் பொருட்டு அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. காவல்துறை அதுக்காகத்தான் வந்து இவ்வளவு காலம் 5 வருடங்களை கொடுத்திருக்கு. 5 வருடம் இல்ல, நீங்க வந்து இன்னும் ஒரு 10 வருடம் கூட எடுத்துங்க. ஆனா எங்க கிட்ட வந்து சாட்சிகள், அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்கள் சாட்சிக்கு வர சொல்றாங்க அப்படின்ன பொழுது நாங்க தொடர்ந்து 100% வெற்றி உறுதின்ற கேஸ்ன்றதால தமிழக அரசு பதட்டப்படுது. ஒரு பிஜேபியோ நாம் தமிழர் கட்சியோ அல்லது எதிர்கட்சிகள் வேற யாராவது இந்த கேஸ வந்து எடுத்துடக்கூடாது, இதை சார்ந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் அதை வந்து பின்னடைவு அந்த என்னுடைய புகாரை இது தமிழக காவல்துறை நீதிமன்றத்தை அவமதிக்குது. நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திற்கு அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியலன்னா நீதிமன்றத்தை இயக்குவது யார், காவல்துறையை இயக்குவது யார், தங்களுக்கு தேவையான அளவு எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்ன்ற எல்லையில ஒரு அரசியல் தலையீடு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குதுனாக்கா அது ஆரோக்கியமான விஷயமா? அதை பத்தி கேள்விகள் வரும், கேள்விகள் கேட்போம். நாங்க வந்து வழக்கு போடுவோம் காவல்துறை அச்சுறுத்தல் கொடுக்குதுனாக்கா ஞானசேகரன் விவகாரம் தொடர்ந்து நான் பேசுவதற்கும் கேள்வி எழுப்பதற்கும் ஏகப்பட்டது இருக்கு. ஒட்டுமொத்த பிராடு செய்யற குற்றவாளிகளாக தமிழக காவல்துறை இருக்கு. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக என் மேல வந்து தமிழக காவல்துறை கேஸ் போடணும். செய்ய முடியுமா? ஏன்னா அது அத்தனை கேள்விகளும் கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. நீங்க என்னுடைய கேஸ்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் உங்க மேல கேஸ் போட்டோமா? நான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். தமிழக காவல்துறை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி நடந்து கொள்ளுது, நான் கேஸ் போடுவேன். ஒரு மனித உரிமை ஆணையத்தின் செயல்பாட்டுல நான் கேஸ் போடுவேன். ஒரு பாலியல் வழக்கை சரியாக வந்து விசாரணைக்கு உட்படுத்த முடியாத நீங்க ஒருவேளை இது பரபரப்பாக போய் பலவித வந்து லூலு மாஃபியா கும்பல் சார்ந்து பேச ஆரம்பிச்சாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? பேரளவுல இப்போதைக்கு ஒரு இந்த அம்மா ஏதாவது போய் சிபிஐ விசாரணை அளவுக்கு போயிட போறாங்க. நீங்க கூட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடக்கும். அது வந்து விசாரணை ஒழுங்கா நடத்தப்படாது. ஏன்னா நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி
பாலியல் குற்றவாளியை காப்பாத்தணும், அதுவும் நம்ம கட்சியை சார்ந்தவர் இருக்காங்கன்னாக்கா அதுக்கு இவ்வளவு மெனக்கெடுது. குறைஞ்சபட்சம் இந்த முதல்வர் கவனத்துக்கு எட்டு போவோம். அவராது சரியா இது வந்து பாலியல் குற்றவாளிகள் நம்ம கட்சியிலே இருந்தாலும் அது குற்றச்செயல் தான், அதுக்கான நாங்க தண்டனையை வந்து வாங்கி கொடுப்போம்னு பேச சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா மேம். இப்ப ஞானசேகரன் வழக்கு சம்பந்தமாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.